2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு. மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை முழுமையாக ஆள்வதற்கு ஒரு முடிவு தரல. கொஞ்சம் ஒரு 118ல இருந்து ஒரு 125 தொகுதிகள் இருந்திருந்தா கூட ஒரு சிறப்பான வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம தாவேக்காக சொல்லியிருக்கலாம். ஆனா வெறும் 108, அதுல அவருடைய திருச்சி கிழக்க நம்ம மைனஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தா 107 தொகுதிகள் தாவேக்காக்கு மக்கள் பரிசா கொடுத்திருக்கிறாங்க இந்த தேர்தல்ல. இது அவர் உழைப்பு கிடைத்த வெற்றி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் தொண்டர் செய்த முயற்சி செய்த வெற்றி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது அவருக்கு என்னமோ இந்த வாட்டி டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்தது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லணும், இன்னுமே நம்ம அவரை பத்தி நம்ம இன்னும் விஷயங்கள் எல்லாருமே வெளிப்படையா பேசாம இருந்தேங்க அப்படின்னு சொன்னா அந்த தொண்டர்கள் அரசியல் புதில் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால. ஏன்னா மறுபடியும் பாருங்க, திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அவரை பத்தி எந்த வார்த்தையுமே பேசாததுக்கான ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அவரை பத்தி எதனா மக்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10% ஒரு புரிஞ்சிருக்க வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அந்த 10% குறைஞ்சிருந்தா கூட இன்னைக்கு அந்த கட்சி எதனா ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கலாம். நம்ம உண்மையான அரசியலுக்கு எதிரிகள் கிடையாது. நம்ம அது திரு ஸ்டாலின் ஐயா இருந்தாலும், திரு இபிஎஸ் இருந்தாலும், திரு காங்கிரஸ், சீமான், விஜயசாரை கூட ஒரு சிறப்பான அரசியல் முன்னெடுத்து இந்த குழந்தைங்கிட்ட தூண்டி விடாம, மேலும் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை தூண்டாம, தீய சக்தி உணர்ச்சி தூண்டாம கொள்கைகளை சொல்லி பண்ணியிருந்தாரு. ஒரு மேனிபெஸ்டோ நல்லா பேசியிருந்தாருன்னா அது கிடைக்கக்கூடிய வெற்றி அதுக்கான வெற்றி. ஆனா இப்ப கிடைச்ச வெற்றி நான் சென்ற காணொலியிலே சொன்ன மாதிரி ஒரு பரிசா கிடைச்சதா அவருக்கு. என்னமோ ஒரு கடவுள் ஒரு காட் கிஃப்ட் இருக்கு அவருக்கு. அதனாலதான். ஆனாலும் நல்ல வேலை அதை 107 தொகுதியோட நிறுத்தினது ஒரு பிளஸ் பாயிண்ட் தமிழக மக்களுக்கு. அதாவது தாவேக்காக்கு வாக்களிக்காதவர்களுக்கு அந்த 107 தொகுதி அப்படின்றது ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்பவே மேஜிக்கல் பாயிண்ட் 118 தொகுதி ஒரு மேஜிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம காணொலி இப்ப நம்ம எல்லாருக்குமே திரும்ப 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 எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது எல்லாருமே இப்ப தாவேக்கா தொண்டர் நான் சென்ற காலையில சொன்ன மாதிரி ஒரு டிவிக்கேன்னு கத்துறது மட்டும் ஒரு அரசியல் கிடையாது. ஒரு தலைவரை உருவாக்கிட்டீங்க. இப்ப தலைவர் உருவாக்குறதுக்கு அப்புறமா இப்ப தொடர்ந்து நீங்க இந்த அரசியல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்ப்பீங்க. ஆனா எதனா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா கொஞ்சம் அதை நீங்க கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் அரசியல பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த முறை. தாவேக்கா தலைவர் விஜய் வந்ததால என்னன்னா, எல்லாருமே என்ன எதுனே தெரியாம அந்த குளத்தை குதிச்சிட்டீங்க. அரசியல் அப்படின்ற குளத்தை குதிச்சிட்டீங்க. அப்ப நீங்க குதிச்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன இருக்கு, மீன் இருக்கா, என்ன இருக்கு, வேற என்ன நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, அந்த குளத்துல நீங்க ஆராய்ச்சி பண்றதுல தப்பு கிடையாது. அந்த மாதிரி நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் போடுற காணொலியில என்ன நல்லது இருந்தா எடுத்துங்க, தீய இருந்தா விட்டுருங்க. நீங்க அதுக்காக நீங்க ஓவரா இது பண்ண தேவையில்ல. யாரையும் கிண்டலோ கேலியோ பண்ண வேண்டியதில்லை. நம்ம யாரையும் மனசை புண்படுத்த வேண்டும் அப்படிலாம் சொல்ல. இந்த அரசியல் இதுவரையும் நாங்க பார்த்ததில்லை. அதனாலதான் நாங்க அவளை கஷ்டப்படுறோம், அச்சப்படுறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்ம திரு ஸ்டாலின் அவர்களோ, திரு இபிஎஸ் அவர்களோ, திரு விஜய் அவர்களோ யாருமே நல்ல அரசியல் பண்ணும்போது அதை நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு நல்ல செய்யதான் வராங்க. அவங்க நல்ல செஞ்சுக்க வரல, மக்கள் நல்ல செய்ய வராங்க. மக்களை நம்பிதான் வாக்களிக்கிறாங்க. அந்த வகையில இந்த முறை ஒரு தொங்கு சட்ட சபை அமைஞ்சிருச்சு. அது தாவேக்கா நண்பர்களுக்கு ஒரு வெற்றியில ஒரு சின்ன சோதனை. தாவேக்காவை விரும்பாதவர்களுக்கு தோல்வியில ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே இந்த தொங்கு சட்ட சபையில அமைஞ்சிருச்சு. சரி, இது நான் இப்ப என்ன பண்ணணும்னா 107 தொகுதி அவருக்கு இருக்கு. 108ல ஒன்று மைனஸ் பண்றாங்க, 107 தொகுதி அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு ஆட்சி அமைக்க தேவையானது 118 தொகுதியில். என்னன்னா அதுக்கு நான் முழுசா சொல்றேன். தெரிஞ்சவங்க அதை நீங்க பெருசா எடுத்துக்கோனா, தெரியாதவங்களுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். அது என்னது 118 மேஜிக்கல் நம்பர் அப்படின்னா, மொத்தம் உள்ளது 234 தொகுதிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள். அதுல 50% மேல ஒரு சீட்டு எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் 50% மேல ஒரு சீட் இருந்ததுனாதான் அது அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 234ல சரிபாதியா பிரிச்சா 117 தொகுதி, 117 பிளஸ் ஒரு தொகுதி அதிகமா இருந்தாதான் அது அந்த கட்சி 51% மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு கணக்கு. அதனால 50% பிளஸ் ஒரு தொகுதி அதிகமா இருக்கணும். அந்த வகையில பார்த்தா 234 தொகுதியில 117 ஒரு 117 விட ஒரு தொகுதி 118 தொகுதிகள் இருந்தாதான் அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெற முடியும். அந்த வகையில 118 எம்எல்ஏக்கள் திரு விஜய் சாருக்கு அவர்கள் இருக்கணும். ஆனா இப்போ அவர்கிட்ட இருப்பது 107 எம்எல்ஏக்கள். அவர் என்ன பண்றாரு, வெற்றி அடைஞ்சவனே எல்லாம் பணியிருக்கு உடனே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அதுலயும் சில சிக்கல் இருக்கு. அந்த 107 எம்எல்ஏல ஒரு 4-5 எம்எல்ஏ வராம போயிட்டாலோ, 10 எம்எல்ஏ வராம போயிட்டாலோ, எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா எம்எல்ஏ
ஒன்னா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்பயுமே வந்து இவரால் என்ன பண்ணுவார், மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்றாருன்னா, முதல்ல அந்த அவர் வெற்றி அடைஞ்ச 107 எம்எல்ஏக்கள் எதுக்கு அங்க வர வைக்கிறாருன்னா, அவங்க பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம 118 தொகுதியில கவர்னர்கிட்ட காட்டும் போது அந்த அவங்களோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சட்டசபையில நம்பிக்கை தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் அவருடைய இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கூத்துறை ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அதான் இப்ப இருக்கிற பசங்க அந்த அரசியல் மறந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ 2016 நடந்த அந்த கூவத்தூர், அந்த ஒரு 2017 நடந்த அந்த கூவத்தூர் ஒரு ஒரு அதை சொல்லுவாங்க, கொஞ்சம் கொச்சையா பேசுவாங்க. அதை அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ தாவேக்கா முன்னெடுத்து செய்து அது ஒரு மகாபலிபுரத்தில் தன்னோட எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து பனையூர்ல இருந்து சைன் வாங்கிட்டு அங்க எடுத்துன்னு போயிட்டு வச்சுக்கிறாங்க, சேஃபா வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கட்சிக்காரங்களை திமுகவோ அதிமுகவோ ஒரு 10 பேர் இழுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும், அவர் வந்து எப்படி 118 கிடைக்கும். அதனால அந்த எம்எல்ஏக்களை வர வச்சு ஒரு ஒரு சொகுசு விடுதலை போயிட்டு தங்க வச்சிட்டாரு. சரி, ரைட்டு. இப்போ அவருக்கு 107 பேர் வந்து கன்ஃபார்மா எடுத்து வச்சாச்சு. இன்னும் அவருக்கு வேண்டியது 11 பேர். இந்த 11 பேரை அவர் எங்க இருந்து வேணா அவர் எடுக்கலாம். ஆனா வரவங்க வரணும். அவர் எடுக்கிறது முக்கியம் இல்ல, வரவங்க தான் அவருக்கு தரணும். இவரு போயிட்டு நீ வா நீ வா நீ வேணா எல்லாரும் வந்து வந்துட மாட்டாங்க. எல்லாருமே ஒரு கட்சியை வச்சு வெற்றி பெற்று ஒரு கூட்டணியில இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப உண்மையா சொல்லணும்னா 107 தொகுதிகள்ல தான் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. அப்ப உங்களுக்கு அதி பெரும்பான்மை தரல. மீதம் வாக்களித்தவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தவர் எம்எல்ஏ இருந்து வாங்குறீங்கன்னா, நீங்க வேணான்னு தான் அங்க வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அங்கேயே நீங்க மக்களுடைய அந்த 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 வெர்டிக்ட வந்து நீங்க வந்து ஏமாத்துறீங்கன்னு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. உங்களுக்கு 118 இல்ல, நம்மளுடைய திமுகவுக்கும் 118 இல்ல, அதிமுகவுக்கும் 118 இல்ல. அப்ப யாரையும் மக்கள் வந்து முழுசா வந்து ஆட்சி செய்யறதுக்கு அலோவ் பண்ணல. அதனால அரசியல் வந்து எதனா ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். மக்களோட வேலை முடிஞ்சு போச்சு. மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதோட வாக்களித்த உங்களுக்கு மக்களுக்கு இதோட எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. உங்க வாக்குகள் நீங்க அழிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க சொத்தை வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டீங்க. இப்போ தாவேக்கா வேணும்னு வாக்களிச்சவங்க 107 பேர், வேணான்னு வாக்களிச்சவங்க 127 பேர். இப்ப என்ன பண்ண போறாருன்னா, அந்த 127 பேர்ல இருந்து வேணான்னு வாக்களிச்ச அந்த 127 பேர்ல இருந்து 11 பேரை எடுக்க போறாரு. இதுதான் நம்ம சொத்தை எழுதி தர்றது. ஒரு எம்எல்ஏக்கு நம்ம வாக்களிக்கும் போது எவ்வளவு வாக்களிச்சு நம்ம 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 பெரிய ஜனநாயக திருவிழான்றோம். ஆனா வாக்களிச்சு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அந்த 107 தொகுதிகளில் வந்து விஜய் சார் வேணும் அப்படின்னு வாக்களித்தவர்கள், மீதம் உள்ள 127 தொகுதியில விஜய் சார் வேணாம்னு வாக்களித்தவர்கள். அந்த 127 தொகுதிகளில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள், அதுவும் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை வேணான்னு வாக்களித்தவர்களை எட்டுன்னு வந்து விஜய் சார் கிட்ட வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதே ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்றத முதல்ல நான் வந்து பதிய வைக்கிறேன். இருந்துட்டு போது நம்ம அதெல்லாம் நம்ம ரொம்ப ஓவரா பேசினா நம்மள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது எல்லா காலத்தும் நடக்கிறது தானே அப்படின்னா நடக்கிறது தான். ஆனா ஒரு மாற்று அரசியல்னு வந்துட்டு இதே வேலையை தான் தொடர்ந்து இந்த கட்சியும் செய்து 107 தொகுதி தான் மெஜாரிட்டி இல்லை, நான் இதுல ஆட்சி அமைக்க விரும்பல அப்படின்னு கூட சொல்லலாம். அது சொல்லிட்டு மறுபடியும் மறுதேர்தலை சந்திச்சாருன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் எங்க போய் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் அதை பண்ணல. பண்ணாததுக்கு காரணம் இருக்கு. மறுபடியும் இதே மாதிரி வந்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்ப அந்த 11 எம்எல்ஏக்கள்ல 5 எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து இவர் வந்து எடுக்க முயற்சி பண்றாரு. காங்கிரஸ் வந்து தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. அது உண்மையா கூட இருக்கலாம். ஒருவேளை காங்கிரசினுடைய 5 எம்எல்ஏக்களையும் தாவேக்கா பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை காப்பாற்ற முயற்சி செய்யறாங்க. சரி, ஆரம்பத்துல வெற்றி கூட அடைஞ்சிடறாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் என்ன பண்றாங்க, இப்ப வந்து ஒரு 5 தொகுதி எம்எல்ஏ கொடுத்துட்டு வெற்றி அடைஞ்சு சட்டசபையில அவரு கண்டிப்பா அவர் வந்து முதலமைச்சர் ஆவார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்டா இருக்க விரும்பல. ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அவர் முதலமைச்சர் ஆக்கணும். அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு குறைந்த காலமாவது ஆட்சி செய்யணும். அது ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய, ஏன்னா அவர் அவ்வளவு வாக்குறுதிகள் லைனா வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குறுதிகளுக்காகவாது அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கணும். இது வந்து மக்களுக்கு வந்து இந்த ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம், அவர் சரியா செய்யறாரா செய்யலன்னு மக்களுக்கு புரிய வச்சுட்டு தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும். அப்புறமா அவர் வந்து செய்யறது சரியில்லைன்னு மக்களுக்கு தோணுச்சுன்னா, அப்ப எதனா ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மறுபடியும் தேர்தல் வச்சாங்க அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அப்ப பேசும்போது அவரால் என்ன பண்ண முடியும்னா தூய சக்தி தீய சக்தி அப்புறம் வந்து அந்த மாதிரி பேச முடியாது. நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் அந்த மாதிரிலாம் பேச முடியாது. அவர் செஞ்சதை சொல்லிதான் பேசணும். அப்ப செஞ்சிருந்தாருன்னா மக்கள் கண்டிப்பா மறுபடியும் வாக்களிப்பாங்க. அதனால அவர் கண்டிப்பா ஆட்சி செய்யணும் அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து கூட்டணியா சேரும் போது அவர் ஆட்சி வந்து 5 வருஷம் நிலைச்சு நிக்கணும். அந்த 5 வருஷம் அந்த ஆட்சி நிலைச்சு நிக்குமா, அதுல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நான் இந்த காணொலியில சொல்ல விரும்புறேன். இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து நம்முடைய தாவேக்காவோட
கூட்டணி சேர்ந்து ஆட்சியில பங்கோட வந்து வராங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது 3 விதமான விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு வந்து அதனால தாவேக்காக என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் காங்கிரஸ் உள்ள அழைச்சிட்டு வரும்போது அவங்க பிஜேபியை மறைமுகமா எதிர்க்கிறாங்க. இங்க நடக்கிறது வந்து ஒரு தொங்கு சட்டசபை, கிட்டத்தட்ட மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு. மத்தியில வந்து பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப கூட நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் 3ல அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. கேரளா வந்து அவங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. எப்பயுமே கேரளா தமிழோட சம்மந்தமே கிடையாது. ஆனா அவங்க முன்னேறி கொண்டிருக்கிற 3 மாநிலத்தை வெற்றி பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. அந்த வகையில காங்கிரஸ் தாவேக்காவுடன் இணையும் போது மறைமுகமா பாரதிய ஜனதா கட்சி அங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓஹோ உனக்கு அந்த மாதிரி நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை எதிர்க்கும் நிலைக்கு வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய இடராக இருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனை என்ன நல்லது அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி அரசை வந்து அதால அமைக்க முடியும். அது வந்து தாவேக்காவோட இணைஞ்சி தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் அதுல அவங்க பங்கேற்ற 1967க்கு பிறகு அவங்க எந்த அமைச்சர் பதவியில இல்லாம இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியை வந்து திமுக விரும்பல, அதிமுக விரும்பாத காரணத்தால் கூட்டணி இருந்து அவங்க வெற்றி பெற்றா கூட அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு கிடைக்கல. அது உண்மையா ஒரு வருத்தமான விஷயம் தான். ஆனா காங்கிரஸ்க்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிதான் காங்கிரஸ்க்கு வாக்களித்திருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்கள் திமுக அந்த மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றி காங்கிரஸ் மறுபடியும் தாவே கூட கூட்டணி வந்து வச்சு சொல்லிருந்தா அந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல மீண்டும் ஒரு முறை திமுக போட்டு கூட்டணியில போய் நிக்க முடியாது. இந்த ஏமாற்றம் வந்து ஒரு திமுக என்ன நினைக்கணும், நம்மளுடைய கூட்டணி கட்சி நம்ம கூட இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த ஆட்சி நடந்தது அவங்க பிரச்சனை, அவங்க தான் பாத்துக்கணும். கிட்டத்தட்ட 2019 காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரயாணம் பண்றாங்க. எல்லா நல்ல நேரத்திலயும் கூட இருந்தது காங்கிரஸ். இதுவரைக்கும் 2019 திமுக வெற்றி, 21 திமுக வெற்றி, 24 திமுக வெற்றி, தொடர்ந்து 3 வெற்றியில் கூட இருந்த காங்கிரஸ் தோல்வி அடையும் போது திமுகவை விட்டு வெளியேறு வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கும் நீங்க பாத்துங்க. அதே வகையில நம்ம இதுக்கு சாதகமா பாதகமா பேசல. திமுக மனநில இருந்து பார்த்தோம்னு சொன்னா இத்தனை வருஷம் அந்த கட்சிக்காக 2019 பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா போய் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு பேசின ஒரே தைரியமான ஒரு முதலமைச்சர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுட்டு காங்கிரஸ் வருமா ஒண்ணு, அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த பேச்சு வந்து மீண்டும் திமுகவோட இணைய முடியுமா அப்படின்றது 2. நீங்க டிவிகே கூட கண்டினியூ பண்ணலாமே, கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம். ஆனா 2029 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ எல்லாருமே வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் எதுக்கு வாக்களிச்சாங்கன்னா விஜய் முதலமைச்சர் தான். இந்த சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க எல்லாருமே பண்ணி வாக்களித்தவர் தான் பெரும்பாலான மக்கள். இவங்க அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் நம்ம சொன்னா நம்மள நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி தெரியும். இருந்தா கூட உண்மை அதுதான். அரசியல் புரிதல் அப்படின்றது வந்து அந்த நேரத்துல வந்து இது ஜெயிச்சா விஜய் இல்ல ராகுல் காந்தி தான் வரும்னு ராகுல் காந்தி எல்லாம் எதுக்கு அம்மா அப்பா தொந்தரவு பண்ண மாட்டாங்க, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இவங்களும் பெருசா பசங்க தொந்தரவு பண்ணலாம் போய் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அந்த வாக்குகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில், ஏன்னா விஜயோட வாக்குகள் வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்றத விட ரசிகர்கள் தான் அதிகம். அவருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் இன்னொருத்தரை வந்து பிரதம மந்திரி ஆக்க போறாரு, அவர் வந்து ஆவாருன்னா அப்ப அந்த அளவுக்கு வாக்களிப்பார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி வரும்போது அது 2029 திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு அவர் யோசிப்பாங்க. இது 2வது. ஒருவேளை இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணி வைத்து விட்டால் கூட 3வது என்ன நடக்கும் அப்படின்னா சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத்தியில வந்து காங்கிரஸோட முக்கியமான ஒரு புடி வந்து மத்திய அரசுல இருக்கிற அந்த பாராளுமன்றம் தான். சட்டமன்றம் அவங்க ஏம் கிடையாது, பாராளுமன்றம் தான் அவங்க ஏம். போன முறை வந்து இதே மாதிரி பாராளுமன்றத்துல வந்து கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும் போது கூட 2006ல இந்த தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வந்து திமுக ஒத்து போவதப்போ கூட சரி பரவாயில்ல நம்ம நாடாளுமன்றத்துல ஒன்னா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம் கொண்டு இருந்தாங்க. இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட தயவு வந்து காங்கிரசின் தயவுக்கு பாராளுமன்றத்துல காங்கிரசின் தயவு திமுகவுக்கு தேவை. ஆனால் திமுகவின் தயவு காங்கிரசுக்கு தேவை. மத்தியில எந்த ஒரு சட்டம் வந்தாலோ இல்ல எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய காங்கிரசுக்கு உறுதுணையா இருக்கும் ஒரே கட்சி வந்து திமுக தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 39+1 40 எம்பிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய ஒரு பெருமை கொண்டவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து இந்த மாதிரி 40க்கு 40 அடிச்சவர். இவர் 107 தொகுதியில பாராளுமன்ற 40க்கு 40 அடிச்சு கொடுத்தவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். அது இல்லாம ராஜ்யசபால வந்து திமுக ஒரு தனியான ஒரு பலம் இருக்கு.
இப்பதான் நம்ம டிவிகே உடைய ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது ராஜ்யசபால. அவரால் 3 ராஜ்யசபா எம்பி தான் அனுப்ப முடியும். ஆனா ஆல்ரெடி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் சொல்லி பல பேர் வந்து அந்த டெல்லியில இருக்கிறாங்க. அதுதான் டெல்லியில வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கூட்டணி கட்சினா அது வந்து திமுக தான். திமுக தான் அதிகமான மெம்பர்ல வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற தோழமை கட்சி வந்து திமுக. அதை எதிர்த்து தாவேகாக்கு வாக்களித்தால் கூட அங்க இருக்கும் பிரச்சனையை திமுக பெரிதாக கையில் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப திமுக என்ன பண்ண போது இது வரைக்கும் வெளியில சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்ன பண்ண போறாங்கன்றத வெயிட் அண்ட் சீ தான் பார்ப்பாங்க. எப்படி அவங்க ஆட்சி அமைக்க போறது கிடையாது. அந்த ஆட்சியை கவுக்கணுமா கவுக்க வேணாமான்னு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. என்ன ஸ்டெப்ஸ் நடந்து உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க. அந்த டைம்ல இந்த கூட்டணி கட்சிகள் எது வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணுது அப்படின்றத அவங்க பொறுமையா பார்ப்பாங்க. இது 2வது. இது இல்லாம 3வது ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு காங்கிரஸ் அவருடைய கூட்டணி கட்சியெல்லாம் கொஞ்சம் போங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் வந்து வேலையை பாருங்க, வேலையை பாரு சொல்லி திடீர்னு வந்து ஒரு மற்ற கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சு அவருடைய கட்சி எம்பி எம்எல்ஏக்களையும் அதிமுக கட்சி எம்எல்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்துல இவங்களை நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய அந்த உங்களுடைய தோழமையிலிருந்து வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லி, உங்க கூட்டணியில இருந்து வெளில வந்துருங்கன்னு சொல்லி ஒரு காலத்துல வந்து டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இவங்க உள்ளுக்குள்ள பேசிட்டு கொஞ்ச நாள் இருங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட நம்ம சொல்லும் போது டக்குன்னு அதை கவுக்கிறதுக்கு, ஏன்னா இவங்க வேற கட்சி எம்எல்ஏகளை திருடுறதுக்கு பதிலாக நம்மளே கூட இருந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அரசியல்ல வந்து எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அதுவும் வந்து பேசுவதற்கு வந்து ஒரு சாத்தியம் இருக்கு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சென்ட்ரல்ல வந்து கண்டிப்பா தொடர்ந்து வந்து காங்கிரஸ்க்கு வந்து திமுக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா ஸ்டேட்லயும் ஏதோ ஒரு லிங்க் இல்லாம அதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த போல அரசியல் என்பது வெறும் வாக்கு செலுத்துவது மட்டும் அரசியல் அல்ல. வாக்கு செலுத்திய பிறகு மக்களோட வேலை முடிந்து விட்டது. அதன் பிறகுதான் வந்து அரசியல்வாதிகளோட வேலை வந்து தொடங்குது. அந்த வகையில இந்த காங்கிரஸ் ஒருவேளை தாவேகாவுடன் கைகோர்த்தால் இந்த 3 கட்சிக்கும் நடக்கவிருக்கும் இந்த விஷயத்த கண்டிப்பா இந்த 3 கட்சியும் யோசிச்சுதான் செயல்படும்.